ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை வெயிட் லாஸ் ஜேர்னி. இன்றைக்கி என்னோடய வெயிட்டு 81.25 இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஸ்மூதிக்கு பீட்ரூட், கிரேப்ஸ், ஆப்பிள், ஃபிக்கு, டேட்ஸு எல்லாம் போட்டு ஸ்மூதி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி சாப்பிட்றது தான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுனால என்னடா இவங்க திரும்ப திரும்ப ஒரே அதே ஸ்மூதியவே காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது அவ்வளோத்தையும் உட்காந்து சாப்பிட்ணும்னா எனக்கு நிறைய டைம் ஆகும். அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் காலையில் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு 9:30 வாக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே ஸ்மூதியை அடிச்சுட்டு சோஃபாவில் ரிலாக்ஸாக உட்காந்து குடித்தாதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் டெய்லியும் அதே ஸ்மூதி ரெசிபி தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரைஸு, பீனட்ஸு, கொஞ்சமாக பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் நிறைய கேபேஜ் பொரியல், அப்புறம் முருங்கைக்காய், கேரட் எல்லாம் போட்டு சாம்பார். இதுதான் லஞ்சுக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் எதுவும் சாப்பிடல, அதுவே ஹெவியாக இருந்துச்சு லஞ்சு. அதனால் டைரெக்டாக டின்னருக்கு பட்டர் கார்லிக் மஷ்ரூம் அதுதான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு பேனில் பட்டர் போட்டுட்டு அப்புறம் நிறைய சாப்டு கார்லிக், அதுக்கப்புறம் மஷ்ரூம் உங்கள் விருப்பப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் தேவையோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும் நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஃப்ரோசன் கார்னு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் பச்சை பட்டாணி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எல்லாமே கட் பண்ணி அது எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் குக் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லா காயுமே சீக்கிரமே குக் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். அதனால் எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் சீசனிங்க்கு ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பெப்பர் பவுடர் இது மட்டும்தான் போட்டேன். மசாலாலாம் போடல. டேஸ்ட் அப்படி சட்டிலாக தான் இருக்கும். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் இப்படியே செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது நம்ம இந்த ஜப்பான் சிக்கன் ரொம்ப நயன்தாரா சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சுல்ல. இந்த மஷ்ரூமை நம்ம அப்படி கூட செய்யலாம். லைட்டாக கார்லிக்கை பட்டரில் டாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது கூட மைதாவையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு மைதாவை ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூட மில்க் இருக்குல்ல, மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அது கூட மஷ்ரூம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா அது எம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. குக்கும்பரை இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி நடுவில் வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்தது என்னோடய பொண்ணு அழகாக ப்ளேட் பண்ணியிருக்கா. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர். பாய்.